பார்த்தோன்னே அடுத்த புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஆசையாக ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலாவும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. அடுத்து நிலா தனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறத கேட்டு சோழன் நிலாவை பயங்கரமாக கிண்டல் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு டென்ஷனான நிலா, எனக்கு நீங்கள் வண்டி ஓட்டத்தை கற்றுக் கொடுக்க வேணாம், நான் பல்லவன்ட்டே வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சோழன் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி மறுபடியும் நிலா கிட்ட, நான் ஏங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது, கொடுங்க நானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிலாக்காக வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிலா ஆக்சிலேட்டரை வேகமாக முறிக்கிறாங்க. பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. நிலா கைக்கு காலெல்லாம் அடிபட்டுறதை பார்த்துட்டு சோழன் பல்லவன் பயங்கரமாக பயந்து போயிட்டு ஓடி போயிட்டு காப்பாத்துறாங்க. நிலா தனக்கு கை காலம் அடிபட்டதெல்லாம் பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான், நான் அழகா பல்லவன் கிட்டேயே ஒழுங்கா கற்றுக்கிட்டு இருப்பேன், நீங்க எங்க வந்தீங்க, நீங்க கற்றுக் கொடுத்ததுனால தான் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட நிலா பயங்கரமாக கோவப்படுறாங்க. பேசின கேட்டு சோழன் மிகவும் வருத்தப்படுறாங்க. நிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நிலா அடிப்பட்டதோட வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு சேரன் பாண்டியன் எல்லாருமே பயங்கரமா ஷாக்கா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சோழனாலதான் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சேரன் பாண்டியன் எல்லாரும் சோழனை திட்டுறாங்க. அடுத்து நிலானால எந்த வேலையும் செய்ய முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சோழன் நிலாவை கூடவே இருந்து நிலாவை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலா மனசுக்குள்ள சோழனை நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க.